ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். இந்தியாவில் எந்த கட்சிக்கும் போடாத நிபந்தனை எல்லாம் நம்மளுடைய கட்சிக்கு தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சாட்டிகிட்டே வராருல. இன்னைக்கு விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் ஒழுங்கா உள்ளூர்ல ஆடியோ லான்ச்சை வச்சிருக்கலாம். காக்கா கதை கழுத கதை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இது எல்லாம் மீறி எனக்கு பணம் தான் முக்கியம், கடைசி படத்தோட ப்ரமோஷனை பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் போய் வச்ச விஜய்க்கு மலேசிய அரசாங்கம் மிகப்பெரிய ஆப்பை இறக்கிட்டாங்க. ஆமாங்க, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை மலேசியா போலீஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்ற பாயிண்டே நம்ம எடுத்திருக்கோம். அது போக இதை மீறினா விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அந்த ஏற்பாட்டாளருக்கும் என்ன நடக்கும் என்பதை பற்றியும், இவருக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், மக்களை பற்றி சிறிதும் அக்கறை இல்லை, தன்னுடைய கட்சிக்காரர்களாகவே அவங்க இருந்தாலும் அக்கறை இல்லை என்பதற்கான பல்வேறு சான்றுகளை இந்த வீடியோவில் நம்ம வைக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய டிசம்பர் 27 பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட 90,000 பேர் இந்த ஸ்டேடியத்தில் அமரலாம். இந்த ஸ்டேடியத்தில் விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் என்பது நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்காகவே பார்த்தீங்கன்னா விஜய்லாம் இந்நேரம் மலேசியாவுக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஸோ இந்த ஆடியோ லான்ச் எந்தவித கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் நடக்க போது விஜய் தான் இஷ்டத்துக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி மலேசியாவில் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி கனவு கண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் மிகப்பெரிய ஆப்பை மலேசியா போலீஸ் இறக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக அந்த நாட்டு பத்திரிகையாக இருக்கக்கூடிய மலேசியா கெசட் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ராயல் மலேசியா போலீஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜனநாயகத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அது வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டும்தான், அதில் அரசியல் துளியும் பேசிடக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக செரஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐதில் போல் ஹசன் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது முழுக்க என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கோம், அரசியலும் பேசக்கூடாது, அரசியலை கடந்து அரசியல் சார்ந்த மெசேஜும் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அரசியல் சார்ந்த மெசேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, சிம்பிள்ஸ், பேனர்ஸ், materials, movements, convoys, live broadcasting of political messages within the concert venue or its surrounding areas அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்ன பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க டிஷர்ட் போட்டு வருவாங்கள்ல, தாவேகா விஜய் ரெட்டை யானை அப்படின்னு சொல்லிலாம் போட்டு வருவாங்க, அந்த டிஷர்ட் போட்டு வரக்கூடாது. ஹேண்ட் ஃபேன் கை விசிறி அதில் தாவேகா விஜய் படம் போட்டு அந்த அரசியல் சார்ந்த அந்த கை விசிறிகள் கொண்டு வரக்கூடாது. ஹெட்பேண்டு தலையில் கட்டக்கூடிய அந்த ஹெட்பேண்டு அதெல்லாம் விஜய் துண்டு எடுத்து இப்படி கட்டிக்கிடுவார்ல பைத்தியம் மாதிரி, அந்த மாதிரிலாம் கட்டிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா பேட்ஜ், இந்த அரசியல் கட்சியினர் இங்கே ரவுண்டாக ஒரு பேட்ஜ் குத்துவாங்க நெஞ்சில், அப்படி எந்த பேட்ஜுமே இருக்கக்கூடாது. அம்பர்லா கொடியில் தாவேக்கா டிவிகே மலேசியா அப்படின்லாம் போட்டு அந்த அம்பர்லாவை கொண்டு வரக்கூடாது. மஃப்ளர் குளிர் அப்படின்றதுக்காக மஃப்ளரில் கூட அரசியல் சார்ந்த டிவிக்கு கொடி சார்ந்த கலர்களை போட்டு வரக்கூடாது. ஃப்ளாக் கட்சி கொடி இருக்கக்கூடாது, போஸ்டர் இருக்கக்கூடாது. கையில் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் கை குட்டைகள், அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கு, நார்மலான ஒரு பேக்கு, இதிலெல்லாம் தாவேக்கா கட்சி கொடி கலரு இல்லை கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த மெசேஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மலேசியா போலீஸ் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இதை விட கொடுமை என்னென்னா, லைவ் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியை லைவ் பண்ணும்போது அந்த வென்யூலையும் சரி, வென்யூவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலையும் சரி, பொலிட்டிக்கல் மெசேஜ் அதில் இடம்பெற்றக்கூடாது. சில பேர் விளம்பரம் போடுவான், தாவேக்கா மலேசியா கிளை அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ளூர் சேனல்லையோ அல்லது அந்த கன்சர்ட் நடக்கக்கூடிய இடத்துலையோ பேனரோ ஃப்ளெக்ஸோ அல்லது அந்த ஒளிபரப்பக்கூடிய அந்த தொலைக்காட்சியிலேயோ விளம்பரம் கொடுத்தான் அப்படின்னா அதற்குமே தடை போட்டிருக்கிறாங்க மலேசியா போலீஸ். இதனால் ஒட்டுமொத்த ஜனநாயக படக்குழுவுமே ரொம்ப பீதியில் போய் உறைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு தமிழ்நாடு அரசோ புதுச்சேரி அரசோ எவ்வளோ பெரிய கண்டிஷனை போட்டாலும் அந்த கண்டிஷனை தொடர்ச்சியாக மீறக்கூடிய நபர்கள் தான் இவங்க. விஜயே ஒய்பிரிவு பாதுகாப்பு இவங்களுடைய பயத்தில் தான் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி மலேசியாவில் போயிட்டு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? பிரச்சனை நடந்தால் நமக்கு தான் ஆப்பு, நம்மளுடைய பொருட்செலவு அத்தனை வீணாகும், நம்மளுடைய கடைசி படத்துடைய ப்ரொமோஷனும் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி
பட தயாரிப்பு குழு மிகப்பெரிய பீதியில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, விஜயே மிகப்பெரிய பீதியில் இருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் நடத்தினாதான் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்களோ, நிபந்தனையை போட்டுருவாங்களோ, நிம்மதியாக பிஸ்னஸை டெவலப் பண்ண விடாமல் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் மலேசியாவில் போய் இவர் வச்சார். மலேசியாவில் போய் வச்சா அங்கே போயிட்டு என்ன சிஎம் சார் அப்படின்னு சொல்லிலாம் பேசலாம், கனவு கண்டமே, கழுத கதை காக்கா கதையெல்லாம் பேசலாம்னு இருந்தோமே. ஆனால் இன்னைக்கு மலேசிய அரசாங்கம் இப்படியான கண்டிஷனை போட்டு ஒரே அடியாக ஆப்பை இறக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவரும் பீதியில் இருக்கிறார். நான் விஜய்கிட்ட என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ ஓப்பனாக பேசுங்களேன், என்ன ஸ்டாலின் சார் பயமா அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் போய் பேசி பாருங்களேன். அங்கதான் மலேசிய அரசை ஸ்டாலின் தான் தூண்டி விட்டுட்டார், அதனால தான் இப்படிப்பட்ட தடைகள் எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி பாருங்களேன். ஏன்னா உங்களுக்கு புதுச்சேரியில் கியூஆர் கோடு போட்டு உள்ள அனுப்புனா, கியூஆர் கோடுக்கு ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போனப்ப கூட அந்த பெண் ஐபிஎஸ் வந்துட்டு உங்க ரசிகர்களை விரட்டி அடிச்சாங்க. அப்படிப்பட்ட எந்த ஒரு நிபந்தனையுமே ஈரோட்டில் கொடுக்கல. கியூஆர் கோடு இல்லை, பாஸ் இல்லை, யாரு வேணாலும் வரலாம், இதை செங்கோட்டையிலே சொல்றாரு. ஆனா இவர் நேற்றைக்கு வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாரு, அது நாஜிர் சம்பத் அந்த அறிக்கை எழுதியிருக்கிறாரு. இப்படியான செந்தமிழ்லாம் விஜய்க்கு அறிக்கை எழுத தெரியாது. அந்த அறிக்கையில ஈரோடு மீட்டிங்க்கு எண்ணிலடங்கா கட்டுப்பாடுகளை போட்டாங்களாம். நிபந்தனைகளை இந்தியாவில் எந்த கட்சிக்குமே கொடுக்காத அளவுக்கு கொடுத்தாங்களாம். அதுவும் அதில் என்ன சொல்றாங்க, அதிகார முகமூடியின் எண்ணங்களே நிர்பந்தமாக நெருக்கடியாக நமக்கு மாறி இருக்கு, நமக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு. இது மாதிரி போய் மலேசியாவில் சொல்லுவாங்களே, மலேசியா ஆளும் அரசே டிவிகேவை எதிர்க்கிறீங்களா, எங்க அண்ணன் விஜய் பவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசி பாருங்களேன், தாவேக்காவுடைய பவர் தெரியுமான்னு பேசி பாருங்களேன். அதை ஒரிஜினா நீங்க தான் பேசுவீங்களே, எங்க அண்ணனை தொட்டு பார், வீட்டில் நுழைஞ்சு பார், நாளைக்கே இளைஞர்கள் உங்களுடைய வீடை முற்றுகையிடுவாங்க. அதே மாதிரி மலேசியாவில் போய் பேசுங்களேன், எங்க அண்ணனுக்கு எதிராகவா நீங்க பேசுறீங்க, அவர் அப்படித்தான் ஸ்டாலினை திட்டி பேசுவார், எங்க நீங்க தடையை போட்டு பாரு, எங்க நாளைக்கே இளைஞர்கள் மலேசிய அரசாங்கம் முற்றுகையிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரிஜினா பேசுவாரா? பேச மாட்டீங்களே. இப்போ உடனடியாக இப்படியான கட்டுப்பாடுகள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பம்மிட்டு நான் சொன்னல ஒரு பட்டியல், அது எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவுடைய அந்த நிர்வாக ஆர்கனைசர் சொல்றாரு. அதாவது மலேசியாவில் ஜனநாயகன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற, இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுற மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷனுடைய சிஇஓ அப்துல் மாலிக் தஸ்தகீர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தளபதி திருவிழா அப்படின்ற பேரான். அது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியாக தான் நடக்கும். இதில் அரசியல் என்பது ஒருபோதும் பேசப்போவதே இல்லை. வரக்கூடிய ரசிகர்கள் யாருமே இதை எதையுமே கொண்டு வந்துடுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா சொல்றாரு. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு, அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அப்படி. இப்போ விஜயோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ இல்லை விண்ணப்பிற யாரோ ஒரு நபர்கள் அரசியல் பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் மெசேஜ் வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அந்த நாட்டு சட்டப்படி அந்த ஆர்கனைசரை கைது பண்ணிடுவாங்க. மீண்டு வர முடியாத அளவுக்கு கடுமையான அபராதத்தை அவங்க போடுவாங்க. இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய தாவேக்கா தற்குறிகள் அவங்க போயிட்டு இவங்க என்ன சொல்கிறது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கொடியை போடுறது, இந்த பைக்கில் விஜயோடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு தாவேக்கா கொடி சின்னத்தை போட்டுக்கிறது, ஹேண்ட் பேண்டை கட்டிக்கிறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா பெருமிட்டை கேன்சல் பண்ணி உடனடியாக வீட்டுக்கு தூக்கி அனுப்பிடுவான். வேறு எந்த நாட்டுக்குமே வேலைக்கு போக முடியாத மாதிரி மாறிடும். அது போக இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தற்குறிகள் மலேசியாவில் போயிட்டு நாங்கள் யார் தெரியுமா, விஜய் எங்கள் அண்ணன் தெரியுமா, விஜய் சொன்னாவே கேட்க மாட்டோம், நீங்கள் சொன்னால் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பாவம்ப்பா. அந்த ஜனநாயகன் படத்தை, அந்த கடைசி படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கொடுமைக்கு உங்களால் அவர் ஜெயிலுக்கு போயிடாமல், உங்களால் கடும் அபராதத்தை கட்டிடாமல், நீங்கள் தான் நிகழ்ச்சிக்கு சேரை உடச்சி போட்டுருவீங்க. சேரை உடஞ்சி போன சேருக்கு கூட காசு கொடுப்பது என்பது கம்மி தான். மலேசியானாலும் போய் சிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். உங்கள் அண்ணன் விஜயை நம்பி எங்கள் அண்ணன் விஜய் யார் தெரியுமான்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இந்த கரண்ட் கம்பியில் ஏறுறது, அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய சேறுகளை உடைக்கிறது, அங்கே போயிட்டு ஏதாவது அரசியல் சில்மிசங்கள் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நான் நல்லது சொல்கிறேன். உங்கள் கை கால் வாயெல்லாம் மொத்தமாக அடக்கிக்கிட்டு போனோமா, போய் ஆடியோ லாஞ்சை ரசித்தோமா, திரும்பி வந்தோமான்னு இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் என்ன தெரியுது, விஜய்க்கு அரசியல் ரீதியான கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் காவல்துறை போட்டால் அதை அவர் ஃபாலோ பண்ண மாட்டார், அதை எதிர்த்து பண்ணுவார், தன்னுடைய தொண்டர்களை ஏவி விடுவார். அவங்க நல்லதுக்காக தான் போடுறாங்க, ஆனாலும் அதை மீறுவார்ல விஜய். ஆனால் பாருங்கள், படத்துக்குன்னு வந்த உடனேயே எதையுமே கொண்டு வராதீங்கன்னு சரண்டர் ஆகுறாங்க, அறிக்கைகளை விடுறாங்க, இதெல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் விஜய்
கண்டும் கருத்துமாக இருப்பதை போல தன்னுடைய ரசிகர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பயனுள்ள கட்டுப்பாடுகளை காவல்துறை போட்டால் மட்டும் அதில் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாருன்னா, இவருக்கு பணம் தான் முக்கியம், பிஸ்னஸ் தான் முக்கியமே தவிர மக்களோ அவங்க கட்சி தொண்டர்களோ எந்த முக்கியமும் கிடையாது. ஏன்னா அஜிதா ஆக்னல் அப்படின்ற தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் இன்னைக்கு தற்கொலை பண்ணக்கூடிய முயற்சியை எடுத்திருக்கிறாராம். விஜய் என்னமே சொல்லாமல் மலேசியாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த காரை மறைச்சு பார்த்தாரு, காரை விட்டு இறங்கலை, ஆஃபீஸை முற்றுகையிட்டு பார்த்தாரு, ஆஃபீஸ்குள்ளே கூப்பிட்டு பேசலை, இன்னைக்கு தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கு. அவரும் ஒரு பெண் தானே, மதுரை மாவட்ட நிர்வாகி. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள், அந்த தாவேக்காவுடைய பெண்களை ஃபுல்லாக பாடி ஷேமிங் பண்ணுறாராம், காசு வாங்கிக்கிட்டு தான் பதவி போடுறாராம். அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு தாவேக்கா கட்சி பணி எதுவுமே செய்வதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மதுரை மாவட்ட தாவேக்கா பெண்கள் குற்றம் சாட்டுவதை நம்மளால் பார்க்க முடியுது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சனை, நீ ஆதவர்ஜுனா படத்தை போட்டால் என்னை கட்சி விட்டு நீக்குவியான்னு சொல்லிட்டு தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டான். திருச்சியில் ஜாதி மதம் பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க, கட்சி பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தாவேக்கா அலுவலகத்தை முற்றுகை. தூத்துக்குடியில் நீங்கள் மீனவ சமூகத்தை சேர்ந்த ஆக்னலை, நீங்கள் அஜிதா ஆக்னலை எடுத்துக்கிறாம நாடார் சமூகம் தான் அங்கே ஜெயிக்க முடியுன்றதுக்காக சாமுவேலை நீங்கள் கட்சி பதவி கொடுக்குறீங்க அப்படின்றதுல அங்கேயும் சாதி பிரச்சனை. இப்படி எல்லா மாவட்டங்கள்லையுமே சாதி மதம் பணம் இதை பார்த்து தான் விஜய் அவர்கள் பொறுப்புகளை கொடுக்குறாரு, செயல்பட வைக்கிறாரு. இதில் பெண்களுக்கு எதிரான அந்த விஷயங்களும் இருக்குது, பாடி ஷேமிங் இருக்குது. அப்படின்றப்போ எந்த அர்த்தத்தில் இவரெல்லாம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு எனக்கு தெரில. இவர் நடிக்கிறாரு கடைசி படம் ஜனநாயகன், அதில் இந்த பெண் பாதுகாப்பு பற்றியாக வருது, அதனால தான் அதை பற்றி பேசுகிறாரு, இல்லைன்னா இவருக்கு எங்கே பேச போகிறாரு. கடைசி படத்துடைய கதை என்பது தெலுங்கு படத்துடைய இந்த பாலையா அப்படின்றவர் நடிச்சோடைய அந்த படத்துடைய ரீமேக்குன்றாங்க. அதில் பெண் கல்வி பெண் பாதுகாப்பு பற்றி தான் படத்துடைய சீனே இருக்கும். அதுலேயும் அவர் போலீஸ் ஆஃபீஸர் தான், இதுலேயும் விஜய் போலீஸ் ஆஃபீஸர் தான். அப்போ இதிலிருந்து இந்த படம் அந்த படத்தோடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுதுல்ல. அதில் இவர் எப்படி வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாருல, அந்த படத்தில் போனீங்கன்னா இதே டைலாக் இருக்கும். அப்போ அந்த டைலாக்கை அந்த படத்தில் பேசுனதுனால தான் விஜய் அதை பொலிட்டிக்கலாகவும் பேசினார். ஏன்னா விஜய்க்கெல்லாம் தன்னைத்தானே பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இவ்வளவு ஏங்க இவர் கிறிஸ்மஸ் விழாவை நடத்தினார்ல, அவர் ஒளி பிறக்கும் ஒரு விடிவு பிறக்கும் அப்படின்லாம் சொன்னார்ல. இன்னைக்கு சத்தீஸ்கரில் பார்த்தீங்க அப்படின்னா, சத்தீஸ்கர் மட்டுமல்ல வட இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு உதவக்கூடிய RSS உடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய பஜ்ரங் தள் இவங்க போயிட்டு தாக்குதல் பண்ணுறாங்க. ரோட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளையும் உடைக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே போயிட்டு உடைக்கிறாங்க. எல்லா பக்கமும் கண்டனம் வருது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் தாவேக்காலேருந்து விஜய் தரப்புலேருந்து கண்டனம் அறிக்கை வரவே இல்லைங்க. திருப்பரங்குன்றத்துலேயும் இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கலை, சத்தீஸ்கர் இதுலேயும் கிறிஸ்தவர்கள் பக்கம் நிற்கலை. அப்போ யாருக்கு தான் நீங்கள் நிற்பீங்க? இவங்க கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா அருண்ராஜும் CTR நிர்மல்குமாரும் பதிவு எழுதியிருக்கிறாங்க. அதுவும் கட்சி சார்பாக இல்லை, அவங்க தனிப்பட்ட பதிவு. அதில் பாஜகன்ற வார்த்தையே இல்லை. அதில் அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு, பிரதமர் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரான்னு. முதல்ல உங்கள் விஜயை கண்டிக்க சொல்லுங்கள் பாஸ். உங்கள் கட்சி தானே, உங்கள் கட்சி தலைவர் தானே, எப்படி இப்படி சிறுபான்மை மக்களை நசுக்கிறீங்க? கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாடுற நாளில் கூட உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு அறிக்கை விட சொல்லுங்களேன். ஏன் விட மாட்டுறாரு? ஏன் பாஜக அப்படின்னா மட்டும் அவர் பதுங்குறாரு? இதில் எப்படி அவர் சிறுபான்மை மக்களை காப்பார்? உங்களால் எப்படி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியுது? நான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறேன். நோம்பு கஞ்சி குடிக்க யார் வேணாலும் வரலாம், கிறிஸ்மஸ் கேட்க வெட்ட யார் வேணாலும் வரலாம். ஆனால் நமக்கு ஒரு துன்பம் வரும் பார்த்தீங்களா, நம்மளை தாக்க வர்றது, நம்மளுடைய பண்டிகை கெடுக்க வர்றது, நம்மளுடைய உரிமையை பறிப்பது, வாழ்வாதாரத்தை பறிக்க நினைக்கக்கூடிய சம்பவங்களை செய்யும் போது யார் நம்மளோட துணை நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க தான் நமக்குரிய ஆள். விஜய் கேக்கு வெட்டுவார், நோம்பு கஞ்சி குடிப்பார். ஆனால் திருப்பரங்குன்ற சிக்கந்தர் தர்கா விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதில் வாய் திறக்கவே மாட்டார். அதே போல் கிறிஸ்மஸ் விழாவை சர்ச்சுக்குள்ளே புகுந்து சங்கிகள் அடித்தாலும் விஜய் வாய் திறக்க மாட்டார். நாளைக்கு சத்தீஸ்கரில் நடப்பது, விஜய் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா இன்னைக்கு தட்டி கேட்காதவர் அன்னைக்கு தட்டி கேட்டுவாரா? எடப்பாடி பழனிசாமி மாதிரி நானே டிவியில் தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில்தான் விஜய் இருப்பார். அது கூட அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திப்பார், விஜய் அதையும் சந்திக்க மாட்டார். அந்த தகவலுமே விஜயிடருந்து வராது. இப்படிப்பட்ட நபரிடம் உங்களுடைய வாக்கை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்றதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அவருக்கு படம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பிஸ்னஸ் தான் முக்கியம். அரசியலோ அரசியலை சார்ந்த அந்த மக்களோ அவங்களுடைய கட்சியினர் கூட அவருக்கு முக்கியம் கிடையாது என்பதுதான்
இப்போ இந்த ஜனநாயகன் படத்துடைய கடைசி படத்துடைய ஆடியோ லான்ச் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. நன்றி.